ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பானிபூரி ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். இப்போ பானிக்கு உண்டான பொருட்களை பார்த்துக்கலாம். மல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 3, புளி ஒரு குட்டி லெமன் சைஸ், வெல்லம் சிறிதளவு, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அரைச்சிட்டு வந்து அதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பானிபூரியை பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கடாயை தூக்கி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பானிபூரியை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரியை போட்டு நல்லா பானிபூரியை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்குறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்தா அன்ஹெல்த்தி ஆயிரும். இப்போ பானிபூரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.